மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம்யா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான சிஏ வீடியோ தான். என்னடா லைவ் வராம ப்ரீமியரில் போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு கிளியராக லைவ் மாதிரியே தான் இருக்க போகுது. ஸோ லைவ் செஷன் மாதிரி தான் கொண்டு போகவும் போகிறேன். ஸோ கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லைவா இல்லையா அப்படின்னு ஒரு யோசனையிலே இருக்காதீங்க. படிக்கமா படிக்கலையா அவ்வளோதான் கேள்வி. ஸோ ரெகுலராக படிங்க. ஸோ நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நிறைய சர்ப்ரைசஸ்லாம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கிராக் விஜாக் சைட்லேருந்து. ஸோ அதற்கான வேலைகள்லாம் கொஞ்சம் நிறையா போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய விரைவில் உங்களோட சர்ப்ரைசஸோட நிறைய சர்ப்ரைசஸோட வந்து பார்க்க வருவோம். ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க. ஸோ அதே டைமில் வந்து டெய்லி படிக்கிறதையும் விட்டாதீங்க, படிச்சுட்டே இருங்க. ஸோ அந்த வேலை போயிட்டு இருக்கனால நம்மளால் கரெக்டாக லைவ் வர முடியாமல் கொஞ்சம் போயிட்டே இருக்குது, சுற்றி வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இனிமேல் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெகுலர் பண்ணிடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஸோ நிறைய சேஞ்சஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வரும். ஓகே ஓகே மக்களே, ஸோ போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ இல்லை வீடியோ கோஸோ தேவைப்படுதுன்னா ராயல் பாஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கியா, வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 999 ஆஃபர். அதுலேயும் வந்து நீங்கள் CWJ அப்படி CWJ10 கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 899 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ராயல் பாஸே வீடியோ கோர்ஸ் PDF கோர்ஸ்லாம் சொல்லலாம். ராயல் பாஸே நீங்கள் 899 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அது தவிர வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை அதுலேயே ஏதாவது டவுட்டு இல்லை படிக்கிறது டவுட்னா என்னோட இன்ஸ்டா ஐடி மேலே இருக்க ஜாக்சன் சாரோடது. யாருக்குனாலும் எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணுங்க, பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ போயிடலாமே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? செப்டம்பர் 21 வரை பார்த்துருந்தோம். 21 பார்த்துருந்தோம். ஸோ 22 23 கரண்ட் அஃபேர்ஸ் தான் என்னென்ன இருந்துச்சு பார்க்க போறோம். ஸோ அடுத்த நாள் சேர்த்து பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கியமான நாள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் டே ஆன் செப்டம்பர் 23. செப்டம்பர் 21 வந்து இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ அப்படின்னா என்ன, அப்படின்னா ஏது என்னன்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ சைன் லாங்குவேஜ் எல்லாருக்கும் தெரியல. ஸோ இந்த காது கேட்க முடியாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் இந்த சைன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ செய்கை மூலமா பேசுறது, கரெக்டாக அந்த லெட்டர்ஸ்லாம் இப்படிலாம் வச்சு காட்டுவாங்களா, அந்த மாதிரி செய்கை மூலமா பேசுறதுக்கான தினம் தான் செப்டம்பர் 21 இன்டர்நேஷனல் சைன் லாங்குவேஜ் டே. யூஎன் அப்சர்வ் பண்றாங்க 2018 இருந்து. 2017 அறிவிச்சு 2018 இருந்து அப்சர்வ் பண்றாங்க. ஸோ இந்த டே வந்து இந்த மாதிரி காது கேட்காம இருக்கவங்களுக்குமான ஒரு விஷயம் இருக்கு, அதற்கான இம்பார்ட்டன்ஸும் நீங்க கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சைன் லாங்குவேஜ் டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ எதற்காக 23 செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டெஃப் அப்படின்ற ஃபெடரேஷன் வந்து முதல்ல அப்பதான் தொடங்கப்பட்டுச்சு 1951 23 அதனால அந்த டே வந்து சைன் லாங்குவேஜ் டேவாக அப்சர்வ் பண்றாங்க. ரைட்டு. அப்சர்வ் பண்றது யாரு? யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் யூஎஸ், ஃபவுண்டட் 1945. எஸ். ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ். ஸோ பீஸ்க்கான தினம் என்னைக்குன்னு சொன்னேன், செப்டம்பர் 21. உங்க வாழ்க்கையை வந்து பீஸா இருக்கணுமா இருக்கக்கூடாது 21 வயசு தான் நீங்க முடிவு பண்ணணும். ரைட்டு. கிளியர். ஸோ இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மலா வந்து இங்கிலீஷ்க்கு எத்தனை எழுத்து? 26 எழுத்து. ஆனா சைன் லாங்குவேஜ்ல வந்து 23 எழுத்து தான் இருக்கும். சரியா? க்ளூ தான், அப்படிலாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கும் எல்லா எழுத்தும் தெரியும். ஸோ க்ளூக்காக சொல்றேன். ஸோ சைன் லாங்குவேஜை பொறுத்தவரையும் மொத்தமே வந்து 23 எழுத்து தான். தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்கு, இங்கிலீஷ்ல எத்தனை இருக்கு, ஹீப்ரூஸ்ல எத்தனை இருக்கு, அது இதெல்லாம் இல்ல. சைன் லாங்குவேஜ்னு ஒரு லாங்குவேஜ் வந்து 23 எழுத்து தான் இருக்கும். ரைட்? அதான் க்ளூ. எப்படி ஈஸியா இருக்கா? ஈஸி. ஸோ வேர்ல்ட் ரைனோ டே செப்டம்பர் 22. அதாவது வேர்ல்ட் ரைனோ டே வந்து செப்டம்பர் 22 இன்டர்நேஷனல் ரைனோ ஃபெடரேஷன் அப்சர்வ் பண்றாங்க 2011 இருந்து. சரியா? ஒரே நிமிஷம் போன சைலண்ட்ல போட்டு வச்சுக்கிறேன். எஸ். ஸோ 2011 இருந்து இந்த டே வந்து வேர்ல்ட் ரைனோ டே வந்து செப்டம்பர் 22 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ இந்த டே எதற்கானது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரைனோஸோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதோட கவுண்ட் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அது வந்து அழிவு பாதைக்கு விட்டுறக்கூடாது. அதை வந்து பாதுகாக்கிறதுக்கான வேலைகள்லாம் எல்லா ஆர்கனைசேஷனும் NGOஸும் ஜூஸும் பார்க்கணும் அப்படின்றக்காக தான் இந்த ரைனோ டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 5 ரைனோ டைப்ஸ் ஆஃப் ரைனோஸ் இருக்கு. சரியா? ஒன்னான் ரைனோ, ஸோ இந்த மாதிரி ஏசியனு, ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து எல்லா ஸ்பீஸ் 5 டைப்ஸ் ஆஃப் ரைனோஸையும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? இன்டர்நேஷனல் ரைனோ ஃபவுண்டேஷன் ஃபவுண்டட் 1989, ஹெட் குவார்ட்டர்ஸ் டெக்சாஸ் US, பிரசிடென்ட் ஜான் லூகாஸ். எஸ். இதே மாதிரி செப்டம்பர் மாசத்தோட முதல் சனிக்கிழமை என்னன்னு சொன்னேன்? பருந்து தினம். இன்டர்நேஷனல் வல்ச்சர் அவேர்னஸ் டே. செப்டம்பர் மாசம் முதல் சனிக்கிழமை பருந்துகள் அவேர்னஸ் தினமாக அப்சர்வ் பண்ணப்படுகிறது. வல்ச்சர்னா பருந்து தானே? எஸ். அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டு. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்னது? க்ளூ சொல்லலையா? ஸோ கிளியர். ஸோ இதுக்கு என்ன க்ளூ வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ரைனோ எப்படி வச்சுக்கலாம்? எஸ், ஒரு ரைனோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? 22 இயர்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஈஸியாக இருக்குல்ல? ஸோ ரைனோக்கு வந்து 22 இயர்ஸ் தான் வந்து லைஃப் ஸ்பேன் இல்லையா? ஸோ எந்த ஒரு ரைனோக்கு வந்து ரெண்டு கொம்பு ரெண்டா இருக்கு. சரியா? ரெண்டா இப்போ எந்த ரைனோஸ்லாம் வந்து கொம்பு முளைக்கும் அந்த ரைனோஸ்லாம் வந்து செத்து போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதான் வந்து ரொம்ப வயசான ரைனோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ரைனோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? 22 இயர்ஸ். அவ்வளோதான், சிம்பிள், ஈஸி. அப்பாயின்மெண்ட். கலிகே சிங் டியோ எலெக்டட் அஸ் நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட். அதாவது வந்து NRAயோட பிரசிடென்ட்டாக கலிகே சிங் டியோ வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கார், ரணிந்தர் சிங்கை ரீப்ளேஸ் பண்ணி. சரியா? ஸோ இவர் வந்து எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ நம்ம ரணிந்தர் சிங்கோட 10 வருஷம் டென்யூர், கிட்டத்தட்ட 14 வருஷம் டென்யூர் வந்து முடிஞ்சிருச்சு.
என்ஆர்ஏயோட பிரசிடென்டா இருந்தவர். ஸோ அவருக்கு பதிலாக தான் கலிகேஷ் நாராயண் சிங் தியோ வந்து இப்போ நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்டாக எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டா? ஸோ இப்போ கூட ரீசெண்டா நம்ம இந்த ஷூட்டிங்ல வந்து இன்டர்நேஷனல் ஷூட்டிங் பண்ற ஐஎஸ்எஸ் சரியா, அதுல வந்து மெடல் வாங்கினப்போ இவர் வந்து அங்கெல்லாம் போயிருந்தாரு. நம்ம கலிகேஷ் நாராயண் சிங் தியோ. ரைட்டு ட்ரைனிங்க்கு போயிருந்தவர் தான். கிளியர். ஸோ என்ஆர்ஏயோட பிரசிடென்ட் கலிகேஷ் சிங் தியோ, ஃபவுண்டர் 1951, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி. சரியா? ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா கேட்கும் நம்புறேன். ஒரு நிமிஷம் அதையும் நான் செக் பண்ணல. எஸ், எக்கோ அடிக்கிற அளவுக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. இதே மாதிரி நம்ம ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங், ஆல்ரெடி வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட சீஃபா யார் இருக்கா? விக்ரம் சௌத்ரி ஐயா இருக்காரா? ஸோ அவர் வந்து 27வது சீஃப். இப்போ 28வது சீஃபாக அமர்பிரீத் சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். இது இப்போதைக்கு உங்களுக்கு ரிலேட்டட் நியூஸ். ஸோ 20ஆம் தேதி நியூஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் நியூஸாக மாறி 20ஆம் தேதி அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அப்பயே நான் நியூஸ் பார்த்தேன். ஸோ 28வது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃபாக அமர்பிரீத் சிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். யார் மார்ஷல் அமர்பிரீத் சிங். ரைட்டு. நெக்ஸ்ட் எம்ஓயு. ஸோ இதுக்கு என்னது க்ளூ சொல்லணும். எஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் எல்லாருக்கும் தெரியும்ல, ரீஃபில் பென் கேள்விப்பட்டிருக்கலாம். ரைஃபிள் ரீஃபில் அப்படின்னு ஈஸியா இருக்கும். எஸ். ஸோ ரீஃபில் பென் வந்து இந்த டியோ ஃபிளேவர் இருக்கும். ஸோ அந்த சென்ட் பேனா எத்தனை பேர் யூஸ் பண்ணிருப்பேன் 90ஸ்ல ஸ்கூல் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சென்ட் பேனா அந்த பேனா எழுதுனோம்ல வந்து செம்மையா ஸ்மெல் வரும். ஸோ அந்த ரீஃபில்ல வந்து டியோ ஃபிளேவர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். எம்ஓயு. ஸோ இந்தியா டென்மார்க் ஸ்ட்ரென்தன் மேரிடைம் டைஸ். அதாவது ஒன்றும் இல்லை, இந்தியாவும் டென்மார்க்கும் வந்து இந்தியா டென்மார்க் கிரீன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இல்லையா? ஸோ இந்த கொலாபரேஷன் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது, மேரிடைம் ப்ராக்டிசஸ்ல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து அப்படின்றாங்க. அந்த மாதிரி குவாலிட்டி ஷிப்பிங்கு, மேரிடைம் ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி பைரசி கண்ட்ரோலா இருக்கட்டும், அதே டைம் வந்து கிரீன் மேரிடைம் டெக்னாலஜி யூஸ் பண்றது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் தான் இந்தியாவும் டென்மார்க்கும் போட்டிருக்காங்க. ஓகே, இந்தியாவும் டென்மார்க்கும் வந்து போட்டிருக்காங்க. கிளியர். டென்மார்க்கோட கேபிட்டல் கோப்பன்ஹேகன், கரன்சி டானிஷ் க்ரூன், பிரசிடென்ட் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன். சரியா? ஃப்ரெட்ரிக்சன். இதே மாதிரி இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுருந்தாங்க. சஸ்டைனபிள் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டுருந்தாங்க இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும். ரைட்டு. டிஃபென்ஸ். எஸ்ஐடிஎம் சைன்ஸ் 2 MOU வித் யுஏஇ பார்ட்னர்ஸ். அதாவது வந்து யுஏஇ பார்ட்னர்ஸோட சேர்ந்து, யுஏஇ பார்ட்னர்ஸ் யார் தெரியுமா? எமிரேட்ஸ் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் கவுன்சிலோடையும் அதே மாதிரி எட்ஜ் குரூப் யுஏஇ இருக்க எட்ஜ் குரூப்போடையும் சேர்ந்து ஒரு கொலாபரேட்டிவ் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. யாரு? சொசைட்டி ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ். சரியா? இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரோட ஒரே ஒரு சொசைட்டி அசோசியேஷன் இது மட்டும் தான், சொசைட்டி ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ அவங்க வந்து யுஏஇல இருக்க எமிரேட்ஸ் டிஃபென்ஸ் கம்பெனி கவுன்சில் கூடயும் எட்ஜ் குரூப் அப்படின்ற ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி கூடயும் வந்து 2 அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எதற்காக இந்த அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த அன்மேன் சிஸ்டம்ஸ் நிறைய டெவலப் பண்றதா இருக்கட்டும், அதே டைம்ல வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய கிரியேட் பண்றதுக்கான கோ ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், அதே வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் 3 கண்ட்ரீஸ்லயும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற விதங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்காகவும் தான் சொசைட்டி ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து எமிரேட்ஸ் டிஃபென்ஸ் கம்பெனிஸ் கவுன்சில் கூடயும் எட்ஜ் குரூப் யுஏஇ கூடயும் வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ரைட்டு. ஸோ எஸ்ஐடிஎமோட பிரசிடென்ட் ராஜேந்தர் சிங் பாட்டியா, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டர் 2017. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, எல்லாரும் ஞாபகம் இருக்கா? இந்தியன் நேவில. ஸோ அது வந்து வெஸ்டர்ன் நேவல் ஃபீட்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்தியன் நேவில வந்து இப்போ ஜாயின் பண்ணப்பட்ட ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து வெஸ்டர்ன் நேவல் ஃபீட்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வந்து டிஃபென்ஸ், இதுவும் வந்து டிஃபென்ஸ். ரைட்டு. நெக்ஸ்ட் அவார்ட், ரஷ்யன் காஸ்மோனட்ஸ் பிரேக் ரெக்கார்ட் ஃபார் லாங்கஸ்ட் ஐஎஸ்எஸ் ஃபிளைட். அதாவது ஒன்றும் இல்லையா, ரஷ்யாவை சேர்ந்த இந்த காஸ்மோனட்ஸ் இருக்காங்களே, ஸோ இந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்களே, விண்வெளிக்கு போயிட்டு வரும், அதுல 2 பேரான ஆல் கொனென்கோ, நிக்கோலை சம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப நாள் இருந்தவங்க இவங்க தான். ஸோ எவ்வளவு நாள் தெரியுமா? கிட்டத்தட்ட செப்டம்பர் 15, 2023 போனவங்க. ஸோ செப்டம்பர் 23, 2024 தான் வந்து வந்திருக்காங்க. சரியா? ஸோ இது மூலமா சோயஸ் MS-25 அப்படின்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா ரிட்டர்ன் வந்திருக்காங்க. போனது 24ல, வந்து 25ல. சரியா? ஸோ வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 374 வந்து ஸ்பேஸ்லேயே இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ரெக்கார்டை யார் வச்சிருந்தா தெரியுமா? ஸோ செர்கி ப்ரொகோபியே, டிமிட்ரி பெட்டிலின் அண்ட் நாசாஷன் பிரான்சிஸ்கோ ரூபியோ, இவங்க 3 பேர் சேர்ந்து இருந்தது 370 நாள் இருந்திருக்காங்க. சரியா? இவங்க வந்து அவங்களை ஓவர்டேக் பண்ணி 4 நாள் எக்ஸ்ட்ரா இருந்திருக்காங்க. ரஷ்யாவை சேர்ந்த காஸ்மோனட்ஸான கொக்கெனென்கோவும் நிக்கோலை சம்பும். சரியா? இவங்க 2 பேரும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ரொம்ப நாள் இருந்தவங்க அப்படின்ற ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? இதே மாதிரி இவங்க வந்து விண்வெளியில் ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களே, நம்மால் சிரஞ்சீவி ஐயா இருக்காரு பாத்தீங்களா, மெகாஸ்டார் சிரஞ்சீவி, அவர் வந்து பூமியில வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி, என்ன தெரியுமா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்காரு. என்னதுன்னா, மோஸ்ட் ப்ரோலிஃபிக் ஆக்டர் அண்ட் டான்சர் இன் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ். கிட்டத்தட்ட வந்து அதிக டான்ஸ் ஆடி அதிக
ஆக்டரா வந்து டான்ஸரா இருந்த ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து இவர் தான், சிரஞ்சீவி தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 24,000 டான்ஸ் மூவ்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. 537 சாங்ஸ்ல 156 ஃபிலிம்ஸ்ல 45 வருஷத்துல கிட்டத்தட்ட 156 ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அது வந்து 537 சாங்ஸ், அதுலயும் வந்து 24,000 ஸ்டெப்ஸ் வந்து போட்டிருக்காரு, டான்ஸ் மூவ்ஸ் வந்து போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு நம்ம சிரஞ்சீவி ஐயா. இப்படி புதுசா ஒரு கின்னஸ் ரெக்கார்டா இருக்குல்ல. எஸ், ரொம்ப நேரமா ஒரு சைடாவே உட்காந்து பேசிட்டு இருக்கேனா. எஸ். பேங்கிங். ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லான்ச்சஸ் லிக்விட் பிளஸ் ஃபிக்ஸட் டெபாசிட். அதாவது ஒன்றும் இல்லையா, லிக்விட் பிளஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் வந்து நம்ம ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.75 per annum வந்து நாங்க தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். இதோட டென்யூர் பீரியட் எவ்வளவு நாள்ல இருந்து 7 நாள்ல இருந்து 180 நாள் வரை நீங்க போட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 180 நாளைக்கே வந்து அவங்க 6.75% per annum வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேஸ் குறைய வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து குறையாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய கொடுக்குற மாதிரி ஆயிரும் கொஞ்சம் டேஸ்க்கே. அதனால 6.75 வரையும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து மினிமம் வந்து 10 லட்சத்துல இருந்து மேக்ஸிமம் வந்து 3 கோடி வரையும் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகேவா. லிக்விட் பிளஸ் என்ற ஸ்கீம் யார் கொண்டு வந்திருக்கா? ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். அதோட சிஇஓ அஜய் கன்வால், ஹெட் குவார்டர்ஸ் பெங்களூரு, ஃபவுண்டட் 2008. எஸ் எஸ். இதே மாதிரி நம்ம எஸ் பேங்க்கும் பைசா பசாரும் சேர்ந்து பைசா சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு கேஷ்பேக் கிரெடிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா. இன்டர்நேஷனல். ஸோ இந்தியா ஜாயின்ஸ் பிரேசில் பூட்டான் டு என்ஹான்ஸ் ஃபுட் சேஃப்டி ஃபாஸ்டர் டெக்னிக்கல் கொலாபரேஷன். அதாவது வந்து நம்ம ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து நம்ம பிரேசில் கூடயும் பூட்டான் கூடயும் வந்து ஒரு எம்ஓஐ போட்டுருக்காங்கப்பா. கரெக்டாக சொல்லலாம். அதுதான் ரெண்டுமே எதற்கானது அப்படின்னா ஃபுட் சேஃப்டிக்கான ஒரு எம்ஓஐவா தான் போடப்பட்டிருக்கிறது. அதற்கான ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல் கொலாபரேஷனுக்காக தான் இந்த 2 எம்ஓயுமே வந்து போடப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே தெரியும், ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காகவும் அதே மாதிரி வந்து அதோட டெக்னிக்கல் கொலாபரேஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் பூட்டான் கூடயும் பிரேசில் கூடயும் நம்ம இந்தியாவை சேர்ந்த FSSAI வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. சரியா, கை கோர்த்திருக்கிறார்கள். கிளியர். இதுதான் அந்த கதையே இருக்கு. அதுதான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் மேட்ரு. ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. எஸ் எஸ். ஸோ பிரேசிலோட பிரசிடென்ட் யாரு? லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வா. கேபிட்டல் வந்து பிரேசிலியா, கரன்சி பிரேசிலியன் ரியல். எஸ். இதே மாதிரி பூட்டானோட பிஎம் ஜிக்மே தின்லே, கேபிட்டல் திம்பு, கரன்சி பூட்டானிஸ் கல்ட்ரம். எஸ் எஸ். கிளியர். டன். சிம்பிளா? சிம்பிள். நெக்ஸ்ட். சாரி, இது சொல்லலையா. இதே மாதிரி நம்ம ஏடிபி வந்து திரிபுராவோட வாட்டர் சப்ளையை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றக்க ஒரு 530 கோடி ரூபாய் வந்து கடன் கொடுத்திருக்காங்க. சரியா, இதுவும் வந்து 20 நியூஸ் தான் நினைக்கிறேன். ஏடிபி வந்து 530 கோடி ரூபாய் வந்து திரிபுராவுக்கு வந்து வாட்டர் சப்ளை அப்கிரேடுக்காக கடன் கொடுத்திருக்கிறார்கள். ஓகே. எஸ். அடுத்து நேஷனல். ஸோ யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் லான்ச்சஸ் என்பிஎஸ் வட்சல்யா ஸ்கீம். அது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோட வட்சல்யா ஸ்கீம் சொல்லி என்பிஎஸ் வட்சல்யா ஸ்கீம் சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம். ஸோ இது வந்து நம்ம நேஷனல் பென்ஷன் ஸ்கீமோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சில்ட்ரன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து சின்ன வயசுலேயே வந்து நீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பையனோ பொண்ணு இருக்குன்னா, ஸோ சின்ன வயசுலேயே வந்து நீங்க மினிமம் 1000 ரூபாயில இருந்து வந்து வருஷம் வந்து கட்டி இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்கீம் எடுத்துக்கலாம். பென்ஷன் ஸ்கீம் மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் மூலமாக என்பிஎஸ் வத்சல்யா ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம மன்சுக் மந்தாவி ஐயா இருக்கார்ல, COP9 பியூரோ அண்ட் ஃபண்ட் அப்ரூவல் கமிட்டி மீட்டிங் வந்து சேர் பண்ணி நடத்தி வைத்திருக்கிறார். இதுதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ஆல்ரெடி பார்த்தோமா, சமிட்ல பார்த்தோம். எஸ். கிளியர். ஸோ கேபினட் அப்ரூவ் கண்டினியூஷன் ஆஃப் WHD ஸ்கீம், அதாவது வைல்ட் லைஃப் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதான் WHD ஸ்கீம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2602.98 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இந்த வைல்ட் லைஃப் ஹேபிடேட்ஸை வந்து டெவலப் பண்ணணும். ஸோ அதற்கான ஒரு சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர் ஸ்கீம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. கண்டினியூ பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிடேட்கான ஸ்கீம் வந்து கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கு வந்து இன்னொரு 2600 கோடி ரூபாய் ஒதுக்குறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ராஜெக்ட் டைர் இருக்கு, ப்ராஜெக்ட் எலிஃபென்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து வைல்ட் லைஃப் ஹேபிடேட் ஆன ப்ராஜெக்ட்னு சொல்லி 3 ப்ராஜெக்ட்டுக்காக கிட்டத்தட்ட 2602 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபினட் வந்து ஒதுக்கி இருக்காங்க. ரைட்டா? ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து மால்டீவ்ஸ்க்கு $50 மில்லியன் வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு 50 மில்லியன், முதல் வந்து ஒரு 50 மில்லியன் கொடுத்துருந்தோம். இன்னொரு 50 மில்லியன் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டா வந்து கொடுக்குறோம், பட்ஜெட்டரியில வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்தியா. யாருக்கு? மால்டீவ்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு. எஸ். நெக்ஸ்ட். ஸ்டேட் ட்ரெஷரி பில் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ட்ரெஷரி பில் என்னன்னு ஞாபகம் இருக்கும் நம்புறேன். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவ்ஸ் NPCIL அண்ட் NTPC ஜாயிண்ட் வெஞ்சர். அதாவது வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து NPCIL-ம் நம்ம NTPC-யும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர்ல வந்து ஒரு பவர் பிளான்ட் வந்து கொண்டு வர போறாங்க. எங்க? மஹி பனஸ்வாரா, ராஜஸ்தான்ல. சரியா, 700 மெகாவாட்கான 4 நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க ராஜஸ்தான்ல, மஹி பனஸ்வாரா அப்படின்ற இடத்துல. ஸோ அந்த ஜாயிண்ட் வெஞ்சரோட பேரு அணுசக்தி வித்யுத் நிகாம் லிமிடெட். சரியா, ஷார்ட்டா சொல்லணும்னா அஸ்வினி. சரியா, அணுசக்தி வித்யுத் நிகாம் லிமிடெட். சரியா, வித்யுத் நிகாம் லிமிடெட். ரைட்டா?
அஸ்வினி. ஸோ அது ஐ வராது, எள்ளு ஒரு கடைசியில். ஸோ ஐ மீன் நிகாமுக்கான ஐ தான் இருக்குன்னு நினைக்கிறது. அஸ்வினி அப்படின்னு சொல்லி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நேஷனல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது என்பிசியிலும் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் என்டிபிசியும் சேர்ந்து எங்க ராஜஸ்தான்ல இருக்க பனஸ்வாலா எஸ் மஹி பனஸ்வாரா அப்படின்ற இடத்துல. ஓகே ஓகே. ஸோ ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். சிஎம் பஜன்லால் சர்மா. கவர்னர் ஹரிபாபு பகடே. சரியா? எஸ், ஹரிபாபு பகடே பேரே தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம ராஜஸ்தானோட கேபிட்டலான ஜெய்ப்பூர்ல 25வது ஐஏஎஃப்ஏ அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறது. ராஜஸ்தான் கவர்மெண்ட் அதுக்காக ஒரு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அந்த ஈவெண்ட்டை சப்போர்ட் பண்ணும். அதே டைம்ல வந்து நம்மளோட ஸ்டேட் டூரிசம் அண்ட் கல்ச்சரல் செக்டரை வந்து டெவலப் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த ஐஏஎஃப்ஏ அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 25வது எடிஷன் ஜெய்ப்பூர் தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ரைட்டா? மிசோரம் லான்ச்சஸ் பனாகாய் ஸ்கீம். அதாவது பனாகாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம், அது ஹேண்ட் ஹோல்டிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க லாங்குவேஜ்ல பனாகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நம்ம மிசோரம் கவர்மெண்ட். ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபார்மர்ஸ் ஆண்டர்பிரனர்ஸ்லாம் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்போம். 50 கோடி ரூபா வரையும் வந்து லோன் கொடுப்போம், 50 லட்சம் வரையும் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம மிசோரம் கவர்மெண்ட். அதோட பேர் ஹேண்ட் ஹோல்டிங் ஸ்கீமான பனாகாய் அப்படின்ற ஸ்கீம். கைனா நம்ம ஊர்லயும் ஹேண்டு தானே, ஸோ அவங்க ஊர்லயும் கைனா ஹேண்டு தான் போல. பரவாயில்ல, பாத்தீங்களா எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு பாருங்க. அப்ப நம்மளுக்கு மிசோரம்லயும் தொடர்பு இருக்கு போல தமிழோட. என்ன இதுதான் சார் ஏதாவது கிளப்பி விடுவாங்கன்ற மாதிரி இருக்கா? ஸோ மிசோரம் கேபிட்டல் ஐஸ்வால். சிஎம் லாலுமா. கரன்சி ஹச்சி. கவர்னர் ஹரிபாபு. எஸ் எஸ். இதே மாதிரி மிசோரமோட ஐஸ்வால் தான் வந்து 4வது ஸ்டேட் கேபிட்டல். நார்த் ஈஸ்ட்ல இருக்க 4வது ஸ்டேட் கேபிட்டலுக்கு ரயில் லிங்க் கொடுக்கிறது நம்ம ஐஸ்வாலுக்கு தான் இப்போ 4வதாக. ரைட் ரைட்டே. ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்தியா ஹிஸ்டாரிக் ட்ரைம் பட் 2024 செஸ் ஒலிம்பியாட். செஸ் ஒலிம்பியாட்ல வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க இந்தியா. ஸோ இது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து மேல் கேட்டகரியிலும் விமன் கேட்டகரி, மென்ஸ் கேட்டகரி, உமன்ஸ் கேட்டகரி ரெண்டுலையுமே வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம் இந்தியா. சரியா? ஸோ இந்த செஸ் ஒலிம்பியாட் வந்து புத்தாபெஸ்ட் ஹங்கேரியில் நடக்குது. ஸோ அந்த டோர்னமெண்ட்ல தான் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க இந்தியா. ஸோ இந்தியன் டீமான மென்ஸ் கேட்டகரியில வந்து வித்யுத் குஜராத் இருக்காரு, அருண் எரிகேசி இருக்காரு, பிரகனந்தா இருக்காரு, நம்ம ஹரிகிருஷ்ணா இருக்காரு, குகேஷ் இருக்காரு. இவங்க 5 பேர் வந்து மென் கேட்டகரியில கோல்டு அடிச்சிருக்காங்க. உமன்ஸ் கேட்டகரியில திவ்யா தேஷ்முக், ஹரிகா, தானியா சச்தேவ், வைஷாலி ரமேஷ் பாபு, நம்ம பிரகனந்தாவோட தங்கச்சி அக்கா சிஸ்டர் அவ்வளோ. ஸோ வந்திகா அகர்வால். ஸோ இவங்க 5 பேர் வந்து ஃபீமேல் கேட்டகரி. 2 பேருமே வந்து கோல்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செஸ் ஒலிம்பியாட்ல மென் கேட்டகரி உமன் கேட்டகரி ரெண்டுலேயுமே வந்து கோல்டு அடிச்சு இந்தியா வந்து ஒரு எலைட் ஸ்டேஜுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சைனாவும் ஃபார்மர் சோவியத் யூனியன் மட்டும் தான் இந்த மாதிரி டார்கெட் அடிச்சிருக்காங்க. ஸோ அதை ஒரே சிங்கிள் ஒலிம்பியாட் எடிஷன்ல ஒரு மேல் கேட்டகரி உமன் கேட்டகரி கோல்டு அடிக்கிறது அது 3வதா வந்து இந்தியா வந்து பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் 10 பேருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறாங்க, ஆனால் யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டீங்க. ஸோ இப்போ தான் நிறையா ஸ்போர்ட்ஸ்க்கான அந்த அவேர்னஸ்லாம் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேரை பற்றி பார்க்குறாங்க, கேட்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. நல்ல விஷயம். கிரிக்கெட் மட்டும் ஸ்போர்ட் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஸோ இதே மாதிரி நம்ம காமன்வெல்த் ஹெவிவெயிட் சாம்பியனான சங்கரம் சிங். சரியா? அவர் வந்து சங்கரம் சிங். ரைட்? ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, காமா இன்டர்நேஷனல் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் பிலிசி ஜார்ஜியால வந்து நடந்திருக்கு. சரியா? காமா இன்டர்நேஷனல் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் வந்து பிலிசி ஜார்ஜில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து எம்எம்ஏ காம்படிஷனில் முதல்ல வந்து மெடல் அடிச்சிருக்காப்ல. எம்எம்ஏ காம்படிஷனில் வர இன்டர்நேஷனல் ஃபைட்டர் லிஸ்ட்டில் வந்து ஒரு இந்தியன் ஃபைட்டர் வந்து உள்ள போயிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணி. ஸோ இன்டர்நேஷனல் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப் காமா இன்டர்நேஷனல் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்ல கோல்டு அடிச்சு யாரு? சங்கரம் சிங். ரைட்டா? ரைட்டு. எப்படி லேண்டன் நோரிஸ் டைம்ஸ் இன் த்ரில்லிங் சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸ். சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸ்ல யார் வின் பண்ணீங்க அப்படின்னா லேண்டன் நோரிஸ். ஸோ இந்த தடவை தான் கிராண்ட் பிரிக்ஸ் வந்து கொஞ்சம் மேக்ஸ் வெஸ்டப்பன் வந்து இல்லை எல்லாத்தையும் நீங்களே ஜெயிக்காதீங்க நாங்களாம் இருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் வந்து உள்ள வராங்க. ஸோ இந்த டோர் சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து 2வது இடத்துல தான் முடிச்சிருக்காரு மேக்ஸ் வெஸ்டப்பன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சது நம்ம மெக்லாரன் டிரைவரான லேண்டன் நோரிஸ். சரியா? சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி அஜர்பைஜான் கிராண்ட் பிரிக்ஸை வந்து ஆஸ்கார் பைஸ்ட்ரி அப்படின்றவர் வந்து வின் பண்ணியிருக்காப்ல. சரி, அஜர்பைஜான் கிராண்ட் பிரிக்ஸையும் வந்து ஆஸ்கார் பைஸ்ட்ரின்றவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயும் மேக்ஸ் வெஸ்டப்பன் வின் பண்ணல. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ பீப்புள் ஆஃப் ஜன்ஸ்கார் செலிபிரேட்ஸ் 9th லடாக் ஜன்ஸ்கார் ஃபெஸ்டிவல். அதாவது 9வது லடாக் ஜன்ஸ்கார் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஜன்ஸ்கார் பீப்புள்ஸ். ஸோ இது வந்து வில்லேஜ் ஆஃப் சைனில் வந்து நடக்குது. ஸோ இந்த ஜன்ஸ்கார் ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் வந்து ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜன்ஸ்கார் வந்து இப்போ டிஸ்ட்ரிக்டாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் நடக்கிற ஃபெஸ்டிவல் தான். ஸோ இது வழக்கமாக தான் அவங்களோட ட்ரெடிஷனல் எத்தனி கல்ச்சரை வந்து காட்டுறதா இருக்கட்டும், அவங்க ரீஜனுக்கான கல்ச்சரை காட்டுறதா இருக்கட்டும், அவங்களோட யூனிக் காஸ்டியூம், ஸோ அவங்களோட ரீஜனுக்கான இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டி தான் இருக்கும். அதெல்லாம் வந்து வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் தான் இந்த ஜன்ஸ்கார் ஃபெஸ்டிவல். எங்க நடக்குது? லடாக் நடக்குது. இது வந்து 9வது எடிஷன். ஓகேவா? லடாக்கோட லெப்டினன்ட் கவர்னர் பிடி மிஸ்ரா, கேபிட்டல் லே கார்கில். ஓகே. ஸோ இதே மாதிரி ரீசெண்டாக கொஞ்சம் முன்னாடி கட்டரகமா ஈசாலா ஃபெஸ்டிவல் நம்ம ஸ்ரீலங்கால வந்து நடந்துச்சு. கட்டரகமா ஈசாலா ஃபெஸ்டிவல். ரைட்டா? ரைட்டு. கிளியர் கிளியர். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்னைக்கான 22-23க்கான கண்டென்ட்டை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஸோ லைவ் இல்லையே, இல்லை நம்ம படிக்கிறப்போ கரெக்டாக இல்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க.
ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து நம்ம எப்படியாவது ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோன்ற மைண்ட் செட்டை தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் இந்த தாமதத்திற்கு வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க. ஓகேவா? எஸ். ஸோ பேச போயிடலாமா? கவியூர் பொன்னம்மா இப்போ ரீசெண்டாக எடுத்து போனாங்களே, அவங்க யாரு? எந்த ஃபீல்டில் சேர்ந்தவங்க? மலையாளம் ஆக்டர் ரைட் ரைட். எல்லாருக்கும் அம்மாவா நடிச்சவங்கன்னு சொன்னேன்ல. வைத்தியநாதன் எதுக்கு எம்டிஎன்சிஓ அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கிறார்? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு. ஸோ இப்படியும் கொஸ்டின் வரலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எம்டிஎன்சிஓ மட்டும் கேட்க மாட்டாங்க. வைத்தியநாதன் எந்த பேங்கோட எம்டிஎன்சிஓன்னு கேட்கலாம். டேஷ் ஃபார்ம்ஸ் ஹை லெவல் பேனல் டு டேக்கிள் இஷ்யூஸ் ஆஃப் காம்படிஷன். அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பிளேயிங் ஏரியாவை கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளைக்கான செக்டார்ல அதற்கான பேனல் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரா? ஸோ அதை யார் ஃபார்ம் பண்ணா? எஸ். ஸோ நம்ம அவர் பேர் என்ன? எந்த குரூப்? பிஎன்ஆர்ஜிபி. எஸ், பெட்ரோலியம் நேஷனல் கேஸ். அவங்க ரினியூவல் போர்டு. டேஷ் இட் இன் டாப் ஸ்பாட் இந்தியன் ஃபுட் இண்டெக்ஸ் ஃபார் செகண்ட் கன்சிக்யூட்டிவ். தொடர்ந்து 2வது வருஷமாக எந்த ஸ்டேட் வந்து டாப் ஸ்பாட்ல இருக்காங்க இந்தியா ஃபுட் இண்டெக்ஸ்ல? கேரளா தான் டாப்ல இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து தமிழ்நாடு, அதுக்கடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். எப்படி? டேஷ் மென்ஸ் ஹாக்கி டீம் வின் ஏஷியன் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி. எந்த மென்ஸ் ஹாக்கி டீம் வந்து ஏஷியன் சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணியிருந்தாங்க இப்போ? இந்த கண்ட்ரி இந்தியா. ஓகே, எஸ். ஸோ இப்படித்தான் மக்களே. ஸோ இன்னைக்கான கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நம்புறேன். ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ லைவ்ல கண்டென்ட் வருமா வராதான்னு நினைக்காதீங்க. கண்டென்ட் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ லைவ் வந்துடும். ஸோ கொஞ்சம் வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் ஸோ அஃபிஷியலாகவும் பர்சனலாகவும் நிறைய வேலைகள் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் வர முடியல. வந்துடுறேன். நம்ம ஆளுக்கு வேற கொஞ்சம் முடியல. அவர் வேற கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வரமா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சட்ட சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. அதனால தான் லைவ் கரெக்டாக வர முடியல. வந்து சேர்ந்துரும் மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம், படிச்சிடலாம், ஜெயிச்சிடலாம். ஓகேவா? ஓகே மக்களே. ஸோ வேற ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா எப்போனாலும் இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.